ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சித்திரை மாதம் சிறப்புகளை பற்றி பார்க்கலாம். குரோதி ஆண்டு பிறக்கிறது. முதல் மாதம் சித்திரை மாதம். சித்திரை மாதம் என்று சொல்வார்கள், தலை மாதம் என்று கூட சொல்வார்கள். அதுபோல் பங்குனி கடை மாதம். சித்திரை மாதம் பிறக்கிறது ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று. வருஷத்தில் முதல் மாதம். நம்முடைய பிறந்த நாள் எப்படி கொண்டாடுவோம்? நட்சத்திர அடிப்படையில் தான் கொண்டாட வேண்டும். அதுபோல் இந்த தமிழ் வருஷ பிறப்பு சூரியன் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் நுழையும் போது வருடம் பிறக்கிறது. அன்றுதான் கொண்டாட வேண்டும். அதுதான் முறை. எனவே சித்திரை மாதம் முழுவதும் சூரியன் மேச ராசியில் பிரவேசம் செய்வார். அந்த தினம் ஒரு மிகவும் சிறப்பான தினம். புத்தாண்டு பிறக்கிற ஒரு தினம். இந்த மாதத்திற்கு ஏராளமான சிறப்புகள் உள்ளன. சித்திரை மாதம் என்றாலே கோயில் விசேஷங்கள், திருவிழாக்கள் தான் ஞாபகம் வரும். அது குறிப்பாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், மீனாட்சி திருக்கல்யாணம் முக்கியமாக அனைவருக்கும் ஞாபகம் வரும். அதுபோல் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம், வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் கூட அனைவருக்கும் ஞாபகம் வரும். மிக முக்கியமான விசேஷங்கள் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த 2 விசேஷங்கள். எனவே மிகவும் ஒரு சிறப்பான ஒரு மாதம். இந்த மாதத்தில் செய்கிற ஒவ்வொரு சுப காரியங்களுக்கும் மிக அதிகமான பலன்களை கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு இந்த சித்திரை மாதத்திற்கு உண்டு. சரி, இனி இந்த சித்திரை மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். முதலில் 14 ஏப்ரல் ஞாயிற்றுக்கிழமை அன்று 14/4/2024 அன்று சித்திரை வருஷ பிறப்பு. விஷு புண்ணிய காலம். ஐப்பசி விஷு புண்ணிய காலம், சித்திரை விஷு புண்ணிய காலம், 2 விஷு புண்ணிய காலம் என்று சொல்வார்கள். எனவே சித்திரை வருஷ பிறப்பு விஷு புண்ணிய காலம். அனைவரும் புத்தாண்டு கொண்டாடக்கூடிய ஒரு தினம். 2வது அன்று சஷ்டி விரதம். முருகப்பெருமானுக்கு சஷ்டி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் இருக்கலாம். வருஷ பிறப்பு அன்றி நல்ல ஒரு விரதம், முருகப்பெருமானுக்குரிய ஒரு விரதம் தொடங்குகிறது. 2வது பார்த்தோமானால் 17 ஏப்ரல் புதன்கிழமை அன்று ஸ்ரீ ராமநவமி. பகவான் ராமர் இந்த உலகத்தில் அவதாரம் செய்த தினம். நவமி திதியும் புனர்வசு நட்சத்திரம் கூடிய தினத்தன்று பகவான் ராமர் அவதாரம் நடைபெற்றது 17 ஏப்ரல். அதன் பிறகு 19 ஏப்ரல் வெள்ளிக்கிழமை அன்று ஏகாதசி விரதம், பெருமாளுக்குரிய ஒரு விரதம். 21 ஏப்ரல் ஞாயிறு அன்று மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம். மதுரையில் மிகவும் விசேஷமாக நடைபெறும் மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம். அன்று பிரதோஷம். 2 விசேஷங்கள், மிக முக்கியமான விசேஷங்கள் உள்ளன 21 ஏப்ரல் அன்று. அதன் பிறகு 23 ஏப்ரல் செவ்வாய் அன்று பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி 1, சித்திரகுப்த பூஜை 2. அதன் பிறகு கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் அன்றுதான் நடைபெறும். காலையில் வைகை ஆற்றில் இறங்குவார் 23ஆம் தேதி ஏப்ரல் 23. அதன் பிறகு மதுரகவி ஆழ்வார் அவதார தினம். ஆக மிக முக்கியமான தினம் 23 ஏப்ரல். அதன் பிறகு 28 ஏப்ரல் 2024 ஞாயிறு அன்று வராக ஜெயந்தி. பகவான் எடுத்த தசாவதாரங்களில் இது 3வது அவதாரம். வராக ஜெயந்தி, வராக அவதாரம் நடைபெற்ற ஒரு தினம் 28 ஞாயிறு அன்று. அதன் பிறகு மே 1ஆம் தேதி அனைவரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தினம். மே 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று குரு பெயர்ச்சி. குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு இடம் பெயர்கிறார். குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. பகல் 1 மணி அளவில் மேசத்தில் இருந்து ரிஷபத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் குரு. அன்று 2வது திருவோண விரதம், பெருமாளுக்குரிய ஒரு முக்கியமான விரதம் திருவோண விரதம். 3வது அன்று அஷ்டமி. பைரவ வழிபாடு மாலை நேரத்தில் செய்வது மிகவும் விசேஷமான ஒரு பலன் கொடுக்கும். 4 புத அஷ்டமி என்று சொல்வார்கள். மே 1ஆம் தேதி புதன்கிழமையும் அஷ்டமி திதியும் சேர்ந்து வருகிறபடியால் புதாஷ்டமி என்று சொல்வார்கள். மிகவும் ஒரு சிறப்பான தினம். 5வது நடராஜர் அபிஷேகம். அனைத்து சிவாலயங்களில் நடராஜ மூர்த்திக்கு அபிஷேகம் நடைபெறும். வருடத்திற்கு 6 அபிஷேகங்கள். 3 நட்சத்திர அடிப்படையில் நடைபெறும். 3 திதியின் அடிப்படையில். சித்திரை மாதத்தில் திருவோண நட்சத்திரத்தன்று இந்த அபிஷேகம் நடைபெறும் மே 1ஆம் தேதி. ஆக மிக முக்கியமான 5 விசேஷங்கள் மே 1ஆம் தேதி உள்ளன. அதன் மே 4ஆம் தேதி சனிக்கிழமை அன்று ஏகாதசி விரதம். மே 4 மிக முக்கியமான ஒரு தினம். அக்னி கத்திரி வெயில் ஆரம்பம். காலை 9:45 மணிக்கு கத்திரி வெயில் ஆரம்பம். சூரியன்
சூரிய பகவான் பரணி 3ஆம் பாதத்தில் பிரவேசம் செய்கிறார். எனவே அக்னி ஆரம்பம் காலை 9:45 மணிக்கு மே 4ஆம் தேதி. மே 5ஆம் தேதி ஞாயிறு அன்று பிரதோஷம். மே 7ஆம் தேதி செவ்வாய் அன்று அமாவாசை. மே 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை. அதன் பிறகு 10 மே 10/5/2024 வெள்ளி அன்று அட்சய திருதியை. அட்சய திருதியை என்பது மிக முக்கியமான ஒரு தினம். என்னென்றால் பத்ரிநாத்தில் அன்றுதான் நடை திறக்கப்படும். அட்சய திருதி அன்றுதான் நடை திறக்கப்படும். தீபாவளி அன்று நடை சாத்தி விடுவார்கள். அவ்வளவு மிக முக்கியமான தினம். மே 10. மே 12/5/2024 அன்று சுவாமி ராமானுஜ ஜெயந்தி. வைஷ்ணவாச்சாரியார் திரு ராமானுஜர் அவதார தினம் மே 12ஆம் தேதி. அதன் பிறகு பகவத்பாதா சுவாமி ஆதிசங்கர ஜெயந்தி 12ஆம் தேதி. மிகவும் சிறப்பான ஒரு தினம் 12 மே. எனவே அநேக சிறப்பம்சங்கள் இந்த சித்திரை மாதத்தில் உள்ளது. எனவே இந்த சித்திரை மாதத்தில் விரதம் இருந்து நாம் வழிபட்டு வந்தால் நமக்கு அநேக நன்மைகள் கிடைக்கும், வாழ்வு செழிப்படையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். மங்கள அனுபவம்.